வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ எல்லாமே தேவையான எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டிங்களா? அங்கே பூஜைக்கு நிறைய பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. எல்லாமே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. போனோடனே அங்கே சொல்கிறாங்க, நாம் வந்து தேவையான பூஜை பண்ணணும், அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவள் பாடுறா, அது வரைக்கும்லாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆமாம், நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? பூஜை பண்ண தானே வந்திருக்கோம், அதை மட்டும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா, மூர்த்தி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் தேவையான எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னி போகிறாங்க. போனோடனே இங்கே பாடணும், எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொன்னி நீ நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அப்போ பொன்னிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் தாம்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? நான் தான் பாட வரேன்னு சொன்னேன்ல, என்னால் இப்போ பாட வர முடியல கோயிலுக்கு. ஏன்னா என் வீட்டுக்காருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு, என்னால் வர முடியல பாடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நீங்கள் வரலன்னா நான் எப்படி பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. இல்லை பொன்னி, உன்னால் முடியும், நீ நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. இல்லை, நீ 2 வாட்டி பாடும்போதும் நல்லா தான் பாடுற. அது மட்டும் இல்லை, என் கூட வரவங்க யாருமே வரல, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி 2 பேர் புதுசாக வராங்க, அவங்க கோரஸ் மட்டும்தான் பாடுவாங்க, நீ தான் நல்லா பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, என்னால் ஸ்டேஜ் முன்னாடி நின்று பாட முடியாது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ 2 வாட்டி என் கூட பாடியிருக்க, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ சூப்பராக பாடுவ, உன்னால் முடியும், எனக்கு தெரியும், நீ போய் பாடு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்போ பொண்ணு யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறதே தெரியலையே, நாம் போய் முன்னாடி நின்று பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. வந்தோடனே சக்தி எல்லாரும், சந்திரசேகர் எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு பொண்ணு, நீ போய் பாடலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்க ஃபோன் பண்ணாங்க, என் கூட பாடுறவங்க, அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை, அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக், அதனால் வர முடியல, நீ தான் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே உஷா, மூர்த்தி எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னதே நீ வந்து ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு உட்காந்து பாட போறியா? ஐயோ கடவுளே, இந்த பாட்டெல்லாம் நாங்கள் கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ போய் என்னத்தை பாடுவ, ஏற்கனவே எழுந்து எழுந்து ஓடி அழுதுங்க இருந்த, நீலாம் உன்னால் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உஷா, மூர்த்தி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்படி பாடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு சக்தி சொல்கிறாரு, இங்கே பாரு பொன்னி, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, உன்னால் முடியும்னு நீ தான் நினைக்கணும், வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க, உன்னால் முடியும், நீ போயிட்டு பாடு அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. அதே மாதிரி போகிறாங்க பொன்னி, போயிட்டு சூப்பராக பாடுறாங்க, அழகாக பாடுறாங்க. பாட்டு எல்லாமே முடிஞ்சோடனே எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. கிளாப் பண்ணோடனே, நல்லா பாடினம்மா, நீ சூப்பராக பாடியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜெயா சொல்கிறாங்க சந்திரசேகர்கிட்ட, பரவாயில்ல இவ ஏதோ பாத்ரூமில் பாடுவான்னு நினச்சோம், கடைசியில் இப்போ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. என்ன ஜெயா அப்படி சொல்கிற, பொன்னி சூப்பராக பாடினது நீ தான் பார்த்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. அங்கேருந்து பொன்னி வராங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஜெயா சொன்னது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா, அத்தை கையால் நம்ம பாராட்டே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மூர்த்தி சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு பாராட்டா, என்ன சொல்லிட்டாங்க, ஸ்கூலில் பாடுற மாதிரி பாடினாங்க, இது உனக்கு பெரிய பாராட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இதுவே எனக்கு பெரிய என்கரேஜ் தான், அத்தை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சக்தி சொல்கிறாரு, இப்படி தான் பொண்ணு இருக்கணும், எது சொன்னாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், அதுதான் லைஃப்பில் நல்லா வருவோம் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. இல்லை, எனக்கு அத்தை சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. அப்படியே பிரீத்தி பார்க்குறாங்க, பயங்கரமாக கோவம் வருது பிரீத்தி.